வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம 3 பேஸ் ரோட்டு செலக்டர் சுவிட்சு பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த செலக்டர் சுவிட்சு. இது வந்து நம்ம வீடுகளுக்கெல்லாம் நம்ம 3 பேஸ் லைன் நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். இதுதான் பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு லைன் பேஸ் வரலைன்னா இதை பேஸ் அடுத்த பேஸில் செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் வந்து இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம், இது எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்சதை உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ரோட்டு சுவிட்சு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து A1ன்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பேஸு, அதை ரெட்டு பேஸுன்னு சொல்லுவாங்கள்ல, RYPயில் ரெட்டு பேஸு. இது A3ங்கிறது ப்ளூ பேஸு, அதாவது 3வது பேஸு. அதே மாதிரி இப்போ 2வது பேஸு ஒய் பேஸு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், A2ன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ஒய் 2வது பேஸ். அது இது மாதிரி மொத்தம் 3 பேஸ் இதுலேருந்து இன்புட் கொடுக்கலாம். இன்புட்டை கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேங்க பாருங்கள். இந்த 1ன்னு எழுதியிருக்கு பாருங்கள். இந்த இதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள். இதுதான் அவுட்புட்டு, அதான் இந்த லோடுக்கு கொடுக்குறது. அதாவது 3 பேஸ் இன்புட்டு கொடுத்து ஒரு பேஸ் அவுட் எடுத்துக்கலாம். அதாவது எந்த பேஸ் வரலையோ அந்த அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பேஸில் வந்து A1லேருந்து ஒரு லூப் எடுத்து அடுத்த சுவிட்சில் லூப் பண்ணிடணும். அடுத்து இன்னொரு அந்த இதில் ஒயர் எடுத்து மொத்தம் 3 இதுலேயும் லூப் பண்ணிடணும். A3 அதே மாதிரி தான், இந்த ப்ளூ ஒயருக்கு பாருங்கள். அந்த A3லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் அடுத்த சுவிட்சில் A3யில் கொடுத்துடணும். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் அடுத்த A3யில் லைனை சுவிட்சு கொடுத்துடணும். இப்போ வந்து செகண்ட் பேஸை பற்றி பார்க்கலாம். இது அதே மாதிரி தான். இங்கே இன்புட்டு கொடுத்து அடுத்ததில் லூப் அடித்து அதுக்கு அடுத்ததில் லூப் அடிச்சிடணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேஸையும் இதே மாதிரி லூப் அடிச்சிடணும். லூப் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் வந்து செகண்ட் பேஸ் இன்புட் கொடுக்கணும். இங்கே இன்புட் கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் அந்த லூப் போயிடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தேர்ட் பேஸு, இது ஃபஸ்ட்டு ரெட்டு பேஸு. இதுலேருந்து பாருங்கள், இது அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து லோடு அவுட்டு, இது லோடு அவுட்டு, இந்த ஒரு லோடு அவுட்டு. மொத்தம் 3 கனெக்ஷன் அவுட் எடுத்துக்கலாம். 3 ரூமுக்கு ஏதாவது நம்ம வீட்டுகளுக்கு 3 ரூமுக்கு தனித்தனியாக பேஸு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது சப்போஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து 1வது பேஸில் இருக்குது, இது 2வது பேஸில் இருக்குது, இது 3வது பேஸில் இருக்குது. இப்போ வந்து அடுத்த பேஸில் வைக்கிறோம், 2வது பேஸில் வைக்கிறோம், இது 3வது பேஸில் வைக்கிறோம், இது 2வது பேஸில் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம வந்து எந்த பக்கம் லோடு வந்து அதிகமாக இருக்கோ அந்த லோடை வந்து குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இது 1வது நம்பரில் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 1வது பேஸு செலக்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த 1வது பேஸில் வந்து வோல்ட் லைனு அப்படியே அவுட்புட்டில் இந்த லைனில் கிடச்சிரும். இன்புட்டு வந்து இங்கே கொடுத்து இது அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2வது செலக்டரில் அது இன்னும் வந்து இங்கே அவுட்டு கிடச்சிரும். நம்ம எந்த பேஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதோட அவுட்டு அந்த லோடு அவுட் இருக்கு பாருங்க, அதில் கிடச்சிரும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய மாடல், அது காட்டினது. இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து 63 ஆம்ஸ் செலக்டரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டே 3 பேஸ் இன்புட் கொடுக்குற மாதிரியே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து A1 ஃபஸ்ட்டு ரைட் சைடு பாருங்கள், A1, A2, A3. அதாவது இந்த இதில் 3 பேஸை கொடுத்துக்கலாம். 3 பேஸை கொடுத்து ஒரு அவுட்டு எடுத்துக்கலாம். இது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது, இது நல்லாயிருக்கும். 3 பேஸுக்கும் இதே மாதிரி லைனை இழுப்படுத்தி இதே மாதிரி 3 சுவிட்சு நீங்கள் வச்சு கொடுத்துக்கலாம், லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.